ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஷப்தீனா. சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமோம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபி என்னன்னா கோவக்காய் ஃப்ரை. இந்த கோவக்காய் வந்து நம்ம வீட்டில் பொரியல் பண்ணி கொடுத்தோம்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க. அது கோவக்காய் சாதம் கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அந்த கோவக்காய் வந்து அதிகமாக வந்து சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து பிடிக்காது. ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய ஜங்க் ஃபுட் உள்ளே வர ஆரம்பிச்சுனே அந்த மாதிரி நல்ல காய்கறி சாப்பிட்றதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிய மாட்டுது. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் முறுக்கு தருவீங்க, இல்லை மிக்சர் தருவீங்க, இல்லை வேறு என்ன சிப்ஸ் தருவீங்கல்ல, அதுக்கு பதில் இந்த மாதிரி கோவக்காய் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகபட்ச பொருளாக இல்லை, மிளகு, உப்பு, கோவக்காய், கார்ன்ஃப்ளவர், இந்த 4 பொருள் தான். டக்குன்னு பண்ணிடலாம். கண்ணை மூடி தந்தீங்கன்னா ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்த்துறீங்களா? கோவக்காய் ஃப்ரை தேவையான பொருட்கள்: கோவக்காய் 1/4 கிலோ, கார்ன்ஃப்ளவர் 4 டேபிள் ஸ்பூன், மிளகு பவுடர் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இப்போது இந்த கோவக்காய் ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கோவக்காய் 2 விதமாக கட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து நீட்டாக கட் பண்ணலாம், இல்லைன்னா ரவுண்டாக கட் பண்ணலாம். ஆனால் வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நீட்டாக கட் பண்ணால் ஒன்று திக்காகிடும், இல்லை மெலிசாகிடும். அப்படி மெலிசாக தான் ஃப்ரை பண்ண முடியாது. இதுதான் விஷயம். ஸோ இந்த பக்குவத்தை கரெக்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த கட் பண்ணி வச்சுருக்க இந்த கோவக்காவை இதில் போட ஆரம்பிக்கிறேன். நம்ம உப்பு தேவையான அளவுக்கு நம்ம இதில் சேர்க்குறோம். எந்த அளவுக்கு உப்பு தேவையோ இதில் போட்டுங்க. போட்ட பிறகு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறேன், இந்த மிளகுத்தூள், சரிங்களா? இந்த மிளகுத்தூளை நல்லா தாராளமாக போடுங்க. காரத்துக்கு இந்த மிளகுத்தூள் மட்டும்தான். கடாய் வச்சுருக்கேன், ஹை ஃப்ளேமில் எண்ணெய் வச்சுருக்கேன், சூடாகட்டும் சொல்லி. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த உப்பு இந்த மிளகும் ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க. ஏன் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் இங்கே பாருங்கள், கை எடுத்து காமிக்கிறேன், அப்போ தான் அந்த மிளகு வந்து சேரும். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் போட்ட பிறகு மிளகுத்தூள் பண்ணால் கார்ன்ஃப்ளவர் மேலே வந்து மிளகுத்தூள் வரும்போது காரத்தன்மை கம்மியாகிடும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் கரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுதான் விஷயம். இப்போ இது மாதிரி பண்ணியாச்சா? இப்போ இந்த காயில் ஆல்ரெடி தண்ணி இருக்கும். நம்ம வாஷ் பண்ணும் போதோ, வாஷ் பண்ணி முடிச்ச பிறகு, கட் பண்ணி முடிச்ச பிறகும் இதில் தண்ணி இருக்கும். ஸோ நம்ம இதில் வந்து எக்ஸஸாக தண்ணி எதுவும் யூஸ் பண்ண போதில்லை. இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து இதில் போடுறேன். அப்படியும் தேவைப்பட்டால் கொஞ்சமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் காய் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு மட்டும்தான் கார்ன்ஃப்ளவர். இதில் மைதா, அரிசி மாவு எதுவுமே வேண்டாம். ஏன்னா இது நல்லா முறுமுறுன்னு வரணும். அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். சரிங்களா? இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி தான், தண்ணி வேண்டாம். அப்படி போட்டு அப்படி லைட்டாக அப்படி வீட்டில் நீங்கள் முறம் வச்சுருப்பீங்கள்ல, அரிசி, இந்த கடலைப்பருப்பு, கோதுமை எல்லாம் வந்து லைட்டாக அந்த முறத்தை அப்படி டாஸ் பண்ணுவீங்களே, அதே மாதிரி பண்ணுங்கள். போதும், வேறு எதுவுமே வேண்டாம். அவ்வளோதான். போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. ஒரு டைமில் எல்லாத்தையும் போடாதீங்க. ஏன்னா சூடு கம்மியாகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒட்டாது, வெறும் காயாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே வந்து வீட்டில் பண்ணும்போது இந்த மாதிரி பக்குவத்தை புரிஞ்சுட்டு வீட்டில் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டாச்சு, சரிங்களா? இப்போது அது ஃப்ரை ஆகட்டும். உடனே கரண்டி விட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஒரு 2 செகண்ட் ஆகும், அதுக்கப்புறம் தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும், சரிங்களா? இது வீட்டில் பண்ணும்போது இந்த ப்ரிப்பரேஷன் மாடலில் எந்த ஒரு ஃப்ரை ரெசிபியாக இருந்தாலும் நீங்கள் வீட்டில் ஒன்று போட்ட உடனே மிக்ஸ் பண்ணாதீங்க. ஒரு 2 செகண்ட் ரெஸ்ட் விடுங்க, அதை அப்சர்வ் ஆகட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம மிக்ஸ் பண்ணோம். இப்போ அதுக்கப்புறம் நம்ம இதில் ஃப்ரை பண்ணி இப்படி கரண்டியை போடும்போது நம்ம எப்படி பண்ணால், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இப்படி சென்டராக பிடிச்சி கரண்டியை இப்படி மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்படி சைடில் தான் நம்ம கரண்டியை விடணும். இது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். அப்படி திருப்பினா இந்த மாதிரி ஆகிடும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த மிளகுத்தூள்லாம் பார்த்தா ரொம்ப டீப்பாக பார்த்தா தெரியும், க்ளோஸாக பார்த்தா தெரியும். அந்த மிளகெல்லாம் வந்து இதில் ஒட்டியிருக்கும். இதுதான் விஷயம், சரிங்களா? இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆனதை இதை அப்படியே இந்த பிளேட்டில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நீங்கள் வீட்டில் கருவேப்பிலாம் நீங்கள் பொரிச்சு போடணும், கருவேப்பிலை போடலாம், உங்கள் விருப்பம். இதை சுட சுட சாப்பிடுங்க. வீட்டில் பிள்ளைங்க விடவே மாட்டாங்க. அம்மா நல்லா இருக்குமா, இன்னும் கொஞ்சம் கொடுமா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சூடு ஆறுனா தான் எப்பவுமே சாப்பாட்டில் வந்து அந்த ஒரு விளைவு வந்து கம்மியாகும். அந்த ருசி தீரணுன்னா நல்லா சுட சுட தெரியணும். இந்த மாதிரி பொரிச்சு குத்திச்சிங்க. சுட சுட தரும்போது, ஏம்மா இன்னும் கொஞ்சம் கோவக்காய் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் கோவக்காய் கொடுங்க, என்னப்பா இப்படி கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஏன்னா அந்த பொரிச்சு எடுக்கும்போது அந்த முறுமுறுப்பு தன்மை,
அதுக்கப்புறம் அதில் போட்டிருக்க உப்பு, அந்த மிளகோட காரம், இது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாபாய், டேக் கேர்.